நண்பர்களே, ஒரு பெண் எப்போது சீக்கிரமே விதவையாகிறாள்? எந்த மாதிரி பெண்களுக்கு வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் கிடைக்காது? ஒரு மனைவி கணவர் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்காத ஒரு விஷயம் என்ன? இந்த 3 கேள்விக்கும் பதில் இன்று நான் சொல்லப் போற இந்த கதையில இருக்கு. அதனால இந்த வீடியோவ முழுசா பாருங்க. நடுவுல ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமான பார்க்க அமிர்தலோகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில ஒரு காட்சி அவங்க கண்ணுல பட்டுச்சு. 3 தோழிகள் இருந்தாங்க. அதுல 2 பெண்கள் விதவையாகி ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பெண் மட்டும் சுமங்கலியா தன்னோட கணவரோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த பார்வதி தேவிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே சிவபெருமான் கிட்ட, பிரபு, இந்த 3 பேரோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய வித்தியாசம் ஏன்? இதுக்கு காரணம் என்ன? என் மனசுல 3 கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, பார்வதி, உன் கேள்விகளை சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா பதில் சொல்றேன்னு சொன்னாரு. உடனே பார்வதி தேவி, என்னோட முதல் கேள்வி, எந்த மாதிரி பெண் சீக்கிரமே விதவையாவா? 2வது, எந்த மாதிரி பெண்ணுக்கு வாழ்க்கையில சந்தோஷமே கிடைக்காது? 3வது, ஒரு மனைவி கணவர் கேட்டாலும் கொடுக்காத அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு சிவபெருமான், பார்வதி, நீ பார்த்த அந்த 3 பெண்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதை நேரடியா சொன்னா அதோட ஆழம் புரியாது. அதனால ஒரு சின்ன கதைய சொல்றேன். ஆனா அந்த கதைய முழு கவனத்தோட கேட்கணும். பாதியில கேட்டா பாதி ஞானம் தான் கிடைக்கும். நீ கேட்ட 3 கேள்விகளுக்கும் பதில் அந்த கதைக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னாரு. பார்வதி தேவியும், பிரபு, நான் முழு மனசோட இந்த கதையை கேட்குறேன். நீங்க கதை சொல்ல ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கதையை ஆரம்பிச்சாரு. பார்வதி, முதல்ல நீ பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த சுமங்கலி பெண்ணை பற்றி சொல்றேன். அவ ஒரு ராஜாவோட அரண்மனையில வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனோட மனைவி. அந்த வேலைக்காரனுக்கு தன்னோட மனைவி மேல அளவு கடந்த நம்பிக்கை. அவ ஒரு உண்மையான பதிவிரதைன்னு அவன் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் தன்னோட மனைவியை பற்றி அவ்வளவு புகழ்ந்து பேசினதால அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ராஜாவோட காதுக்கும் போய் சேர்ந்துச்சு. உடனே ராஜா அந்த வேலைக்காரனை அரண்மனைக்கு வர சொல்லி, நீ எல்லார்கிட்டையும் உன் மனைவி உண்மையான பதிவிரதைன்னு சொல்றியாமே, அது உண்மையா? உனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வேலைக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம, மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதுவும் முழு நம்பிக்கையை விட அதிகமா நம்பிக்கை இருக்கு. என் மனைவி எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட பதிவிரத தர்மத்தை விடமாட்டான்னு உறுதியா சொன்னான். அப்போ அந்த சபையில இருந்த மகாமந்திரி சிரிச்சுக்கிட்டே, சரி, நான் உன் மனைவியோட பதிவிரத தர்மத்தை கெடுத்துட்டா உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கேட்டான். உடனே அந்த வேலைக்கார, அப்படி மட்டும் நடந்தா எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க மகாராஜான்னு தைரியமா சொன்னான். ஆனா அதே நேரத்துல அந்த வேலைக்காரனும் மந்திரியை பார்த்து, ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கேட்டான். அதுக்கு ராஜா, அதே கேள்வி உனக்கும் பொருந்தும். ஒருவேளை உன்னால அவனோட மனைவியோட பதிவிரதை தர்மத்தை கெடுக்க முடியலன்னா உனக்கும் தூக்கு தண்டனை தான்னு சொன்னாரு. மகாமந்திரியும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டான். அப்புறம் அந்த வேலைக்காரனை பார்த்து, சரி, நான் உன் மனைவியோட பதிவிரத தர்மத்தை கெடுத்துட்டேன்னு நீ எப்படி நம்புவேன்னு கேட்டான். அதுக்கு அந்த வேலைக்காரன், என்னோட கல்யாணத்தப்போ எனக்கு ஒரு பட்டாவும் ஒரு கத்தியும் கொடுத்தாங்க. அது என்னோட மனைவி கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கு. அது எங்க தம்பதிய வாழ்க்கையோட அடையாளம் மாதிரி. ஒருவேளை அந்த பட்டாவையும் கத்தியையும் நீ என் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டிட்டா, அப்போ என் மனைவியோட பதிவிரத தர்மம் கெட்டு போச்சுன்னு நான் நம்பிடுறேன்னு சொன்னான். இந்த நிபந்தனைக்கு மகாமந்திரியும் சம்மதிச்சான். அடுத்த நாளே அவன் நகரத்துக்கு போய் எல்லா மாதிரியான தந்திர வேலைகளும் செய்ய தெரிஞ்ச ஒரு வயசான கிழவிய சந்திச்சான். யாராலும் முடியாத வேலையை கூட அவளால முடிக்க முடியும் என்பதால அவளை தேர்ந்தெடுத்தான். அவகிட்ட, ஒரு வேலைக்காரனோட மனைவியை வைத்து எனக்கு ஒரு சவால் இருக்கு. நீ எப்படி வேணுமானாலும் அந்த பெண்ணுகிட்ட என்ன சேர்த்து வை. அதுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன்னு சொன்னான். அதுக்கு அந்த கிழவி, அந்த பெண்ணை பற்றி பேசவே பேசாத. அவ உண்மையான பதிவிரத. உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. அவளோட குடும்பமும் ரொம்ப நேர்மையான குடும்பம். நீ ஏதாவது தப்பா முயற்சி பண்ணினா உனக்கு பெரிய ஆபத்து வரும்னு எச்சரிச்சா. ஆனா மகாமந்திரி விடவே இல்லை. சரி, என்னை அவகிட்ட சேர்க்க வேண்டாம். ஆனா ஒரு வேலை மட்டும் பண்ணு.
அவ வீட்டுக்கு போய் அந்த பட்டாவையும் கத்தியையும் எப்படியாவது திருடிட்டு வா. அதோட அவளோட உடம்புல ஏதாவது அடையாளம் இருந்தா அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வா. நீ கேட்ட பரிசு எதுவா இருந்தாலும் தரேன்னு சொன்னான். பண ஆசையால அந்த கிழவியும் சரி, இந்த வேலைய நான் முடிச்சு தரேன்னு சம்மதிச்சா. அந்த வேலைக்காரன் வேலைக்காக வெளியூர்ல இருந்த நேரம் பார்த்து அந்த கிழவி அவன் வீட்டுக்கு போனான். வீட்டு வாசல்ல நின்னு, மா, நான் உன் கணவரோட பாட்டி மாதிரி பல வருஷத்துக்கு பிறகு உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னான். அந்த நல்ல மனசுக்கார பெண்ணும், வாங்க பாட்டி, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அதனால அடையாளம் தெரியல, உள்ள வாங்கன்னு ரொம்ப மரியாதையா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு ஓய்வு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. ஆனா அந்த பெண்ணுக்கு தெரியாது அந்த பாட்டி நல்ல எண்ணத்தோட வரல, ஏமாத்துறதுக்காகத்தான் வந்திருக்கான்னு. அந்த பாட்டி 2 நாள் அங்கேயே தங்கினான். அந்த 2 நாளும் அந்த பெண்ணோட நம்பிக்கைய முழுசா சம்பாதிச்சுட்டா. ஒரு நாள் அந்த பெண் குளிக்க போனப்போ பாட்டியும் அவளோட கூட போய் நானே உனக்கு தேய்ச்சி விடுறேன்னு சொன்னான். அந்த பெண் எவ்வளவோ மறுத்தாலும், நீ எனக்கு மகளை விட மேல, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உன்னை பார்த்துருக்கேன், என்னை தடுக்காதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டா. அப்புறம் முகம் கழுவுற மாதிரி நடிச்சு அவளோட கண்ணில் தண்ணீர் தெளிச்சா. அந்த பெண் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா. அந்த நேரத்துல அவளோட கால் பக்கத்துல இருந்த மச்சத்தை பார்த்து மனசுல பதிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த பெண் சமையல் செய்ய சமையலறைக்கு போனதும் பாட்டிக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. உடனே வீட்டுக்குள்ள இருந்த பட்டாவையும் கத்தியையும் திருடிட்டு யாருக்கும் தெரியாம அங்கிருந்து கிளம்பிட்டா. நேரா மகாமந்திரிய சந்திச்சு பட்டாவும் கத்தியும் கொடுத்தா. அதோட அந்த பெண்ணோட உடம்புல இருந்த மச்சத்தையும் சொல்லிட்டா. அதை வாங்கிக்கிட்ட மகாமந்திரி ரொம்ப சந்தோஷமா நேரா ராஜாவோட சபைக்கு போனான். மகாராஜா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். 2 நாள் அந்த வேலைக்காரனோட மனைவியோட இருந்தேன். இந்த பட்டாவும் கத்தியும் அவளே என்கிட்ட கொடுத்தான்னு பொய் சொன்னான். உடனே ராஜா சபையை கூட்டி அந்த வேலைக்காரனையும் வர சொன்னாரு. மகாமந்திரி எல்லாருக்கும் முன்னாடி அந்த பட்டாவையும் கத்தியையும் காட்டினான். அதோட அந்த பெண்ணோட கால் பக்கத்துல இருந்த மச்சத்தையும் சரியா சொல்லிட்டான். அதை கேட்ட வேலைக்காரன் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டான். அப்படின்னா என் மனைவி உண்மையாவே என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்டாளான்னு நினைச்சு அவனே அந்த பொய்யை நம்பிட்டான். உடனே ராஜா 15 நாளுக்கு அப்புறம் அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும்னு உத்தரவு போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரங்கிட்ட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாரு. அதுக்கு அவன் ஒரே ஒரு தடவை என்னோட மனைவியை பார்த்து பேசணும்னு சொன்னான். ராஜாவும் அதுக்கு அனுமதி கொடுத்தாரு. வீட்டுக்கு போன அந்த வேலைக்காரன் தன்னோட மனைவியை பார்த்ததும், நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட, உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையால தான் நான் அந்த சவாலை ஏத்துக்கிட்டேன். இப்போ உன்னால எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, இன்னும் 15 நாள்ல என்னை தூக்குல போட போறாங்கன்னு வேதனையோட சொன்னான். அதை கேட்ட அந்த பெண் அதிர்ச்சியிலேயே நின்னுட்டா. நான் எந்த தப்பும் பண்ணல, நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிட்டேனே, என்னை நம்புங்கன்னு எவ்வளவோ அழுதுகிட்டு சொன்னான். ஆனா அந்த வேலைக்காரனுக்கு அவ மேல இருந்த நம்பிக்கை முழுசா உடஞ்சு போயிருந்தது. அவ சொன்ன ஒரு வார்த்தையை கூட அவன் நம்பல. மறுபடியும் அரண்மனைக்கு போய் சிறையில் அடைக்கப்பட்டான். இங்க அந்த பதிவிரதை பெண் என் கணவரை காப்பாற்றணும்னு மனசார கடவுளை வேண்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்தா. தன்னோட உருவத்தையே மாத்திக்கிட்டு ஒரு அழகான நாட்டியக்காரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு போனான். ராஜாவை பார்த்து, மகாராஜா, உங்க சபையில நான் ஒரு நடனம் ஆடணும், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டா. அவ ரொம்ப அழகா இருந்ததால ராஜாவும் உடனே சம்மதிச்சாரு. சரி, நாளைக்கு முழு சபையும் கூடட்டும், எல்லார் முன்னாடி நீ நடனம் ஆடுன்னு உத்தரவு போட்டாரு. அடுத்த நாள் ராஜா, மகாமந்திரி, அமைச்சர்கள், காவலர்கள் எல்லாரும் சபையில இருந்தாங்க. அந்த பெண் நடனம் ஆரம்பிச்சா. அவளோட நடனத்தை பார்த்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நடனம் முடிஞ்சதும், நீ என்ன கேட்குறியோ அதை நான் தரேன், தயங்காம சொல்லுன்னு சொன்னாரு. உடனே அந்த பெண், மகாராஜா, உங்க சபையில ஒரு திருடன் இருக்கான், அவன் என்னோட பொருளை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் திருப்பி தரல, அந்த திருடனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னான். அதுக்கு ராஜா, சரி, யார் அந்த திருடன், பேரை சொல்லு, அவன் குற்றவாளின்னு நிரூபணமானா கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொன்னாரு. அந்த பெண் எந்த தயக்கமும் இல்லாம, மகாராஜா, உங்க மகாமந்திரி தான் அந்த திருடன்னு சொன்னான். அதை கேட்டதும் மகாமந்திரி அதிர்ச்சி ஆயிட்டான். மகாராஜா, நான் சத்தியமா சொல்றேன், இந்த பெண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அவகிட்ட இருந்து நான் எதையும் திருடல, அவ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவசரமா சொன்னான்.
உடனே அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே, மகாராஜா, இவர் என்ன தெரியாதுன்னு சொல்றாரே, அப்படின்னா ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. என்னோட வீட்ல இருந்த பட்டாவும் கத்தியும் எப்படி இவர்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டா. அதுக்கப்புறம் அவளே உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா. மகாராஜா, நான் உங்க அரண்மனையில வேலை பார்க்குற அந்த வேலைக்காரனோட மனைவி. எந்த தப்பும் செய்யாத ஏன் கணவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறீங்க. இந்த மகாமந்திரி தான் ஒரு வயசான பாட்டிய என் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அவங்க என் கணவரோட உறவுக்காரங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. நானும் அவங்கள நம்பி வீட்டில் தங்க வச்சேன். அந்த நம்பிக்கையை தான் பயன்படுத்தி என் வீட்டில் இருந்த பட்டாவையும் கத்தியையும் திருடிட்டு போயிட்டாங்க. அதோட என் உடம்புல இருந்த மச்சத்தையும் பார்த்து இந்த மகாமந்திரி கிட்ட சொல்லிட்டாங்க. அதைத்தான் ஆதாரம்னு காட்டி என் கணவர் மேலே பொய் பழி போட்டிருக்காருன்னு நடந்த எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொன்னான். அதை கேட்ட ராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே அந்த வயசான பாட்டியை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவங்க வந்ததும் ராஜா எல்லாத்தையும் விசாரிச்சாரு. இனிமே மறைக்க முடியாதுன்னு புரிஞ்ச அந்த பாட்டி நடந்த உண்மை முழுசையும் ஒத்துக்கிட்டாங்க. அதை கேட்ட ராஜா ரொம்ப கோவப்பட்டாரு. உடனே அந்த வேலைக்காரனை விடுதலை செய்ய உத்தரவு போட்டாரு. மகாமந்திரிக்கோ அவன் செய்த துரோகத்துக்கு தூக்கு தண்டனை கொடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பதிவிரதை பெண் ராஜாவை பார்த்து, மகாராஜா, என் கணவரை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். நான் ஒரு பதிவிரதை பெண். அதனால என்னோட கணவரோட பெயரை கூட நான் என் வாயால இது வரைக்கும் சொல்லியதே இல்லைன்னு அமைதியா சொன்னான். அதை கேட்ட சிவபெருமான், பார்வதி, இப்போ இந்த கதையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கு சிவபெருமான், பார்வதி, இப்போ 3 கேள்விக்கும் பதில் சொல்றேன். முதல்ல நீ கேட்ட கேள்வி, எந்த மாதிரி பெண் சீக்கிரமே விதவையாவா? இந்த கதையில சொல்லப்படுற நம்பிக்கைப்படி அடிக்கடி தன்னோட கணவரோட பெயரை வாயால சொல்லிக்கிட்டே இருக்கிற பெண்களோட கணவருக்கு ஆயுள் குறையும் என்று சொல்லுவாங்க. அதனாலதான் நீ பார்த்த அந்த 3 பெண்கள்ல 2 பெண்கள் விதவையா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த வேலைக்காரனோட மனைவி மட்டும் தன்னோட கணவரோட பெயரை கூட வாயால சொல்லாத ஒரு பதிவிரதை பெண்ணா இருந்ததால அவ சுமங்கலியா சந்தோஷமா வாழ்ந்தான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான், நீ கேட்ட 2வது கேள்வி, எந்த மாதிரி பெண்ணுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காது? இந்த கதையில சொல்லப்படுறபடி கணவரோட அனுமதி இல்லாம தீர்த்த யாத்திரை அல்லது விழாக்களுக்கு போற பெண்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் குறையும் என்று நம்புறாங்கன்னு சொன்னாரு. 3வது கேள்வி, ஒரு மனைவி கணவர் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டியே, அதுக்கு பதில் திட்டுற வார்த்தை. ஒரு நல்ல குணம் உள்ள மனைவி தன்னோட கணவரை அவமானப்படுத்துற மாதிரி பேச மாட்டா. கணவரை திட்டுற பழக்கம் இருக்கிற பெண்களோட வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் நிலைக்காது என்று இந்த கதையில சொல்லப்பட்டிருக்குன்னு சிவபெருமான் சொன்னாரு. இதை எல்லாம் கேட்ட பார்வதி தேவி, பிரபு, இப்போதான் என்னோட 3 கேள்விக்கும் முழுமையான பதில் கிடைச்சிருக்கு. நல்ல குணம், நல்ல ஒழுக்கம், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா நடந்துக்கிற இடத்துல தான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. இவ்வளவு தாங்க இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, இன்னும் இது போல ஆன்மீக கதைகளையும் வாழ்க்கைக்கு நல்ல கருத்துக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.